உங்களோட பொழுது காஃபி இல்லாம ஸ்டார்ட் ஆகாதா? அப்ப இந்த ரீல் உங்களுக்காக தான். சொல்லின் சுவை கேட்க வந்த சொந்தங்களே, இது உங்க கவியின் குரல். இன்னைக்கு நாம குடிக்கிற இந்த கப் ஆஃப் காஃபி ஒரு ஆடு மேய்க்கிற பையன் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொன்னா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. 9th செஞ்சுரியில எத்தியோப்பியால கல்டி அப்படின்னு ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவனுடைய ஆடுகள் ஒரு விதமான சிகப்பு நிற பழங்களை சாப்பிட்டு ரொம்பவே உற்சாகத்தோட எனர்ஜெட்டிக்கா சுத்திக்கிட்டு இருக்கு. அவனும் ஆர்வத்துல அந்த கொட்டைகளை எடுத்து சாப்பிடுறான். அவனும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா உற்சாகமா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. பக்கத்துல இருந்த மடாலயத்துல இருக்க துறவிங்க கிட்ட அதை எடுத்துட்டு போய் கொடுக்குறான். இதுல என்ன காமெடி அப்படின்னா, அந்த துறவிகள் அது சாத்தானோட கிரியேஷன் தூக்கி நெருப்புல போட்டுடுறாங்க. அந்த நெருப்புல போட்டோன்னே இன்னைக்கு நம்மள எல்லாம் கட்டி வச்சிருக்க அந்த ஒரு நறுமணம் இருக்குல்ல, காஃபி ஸ்மெல், அது வந்துச்சு. உடனே அவங்க அந்த கொட்டைகளை எடுத்து தண்ணியில கலந்து குடிக்கிறாங்க. அதுதான் இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கப் ஆஃப் காஃபி. அந்த காஃபி நம்மளோட இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு? ஒரு இந்தியர் பாபா பூடான், அவர் மெக்கா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவரோட தாடியில 7 காஃபி கொட்டைகளை மறைச்சு வச்சு எடுத்துட்டு வராரு. அந்த 7 கொட்டைகள் தான் இன்னைக்கு இருக்க லட்சக்கணக்கான காஃபி செடிகளுடைய ஆரம்ப புள்ளி. ஒரு ஆடு மேய்க்கிற பையன் கண்டுபிடிச்சது இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி வைக்குதுல. இந்த மாதிரி வித்தியாசமான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து எதை பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்க.